ஸோ நம்மளுடைய பால் ஹேமன் இப்போ வரைக்கும் பேக் ஸ்டேஜில் இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய செத் ராலின்ஸோட மெடிக்கல் அப்டேட் அது வந்து WWE அஃபிஷியல் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேஜர் ரெஸ்லிங் நியூஸ் குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய ரோமன் ரைன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பால் ஹேமன், ஏஜி ஸ்டைல்ஸ், பாபி லாஷ்லி இவங்க ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டண்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ சண்டே ஸ்பெஷல் எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க. ஸோ வீட்டில் ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில பேர் ஒர்க் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு சில பேர் இருக்கீங்க. ஸோ இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரீ டைமில் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டான வீடியோலாம் இல்லை. ஒரு சில நோட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுக்கலாம்னு விரும்புகிறேன். ஸோ அப்டேட்ஸ் ரிலேட்டட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை பொறுமையாகவே பாருங்கள். நல்லா ஃப்ரீ டைம்லேயே உட்காந்து பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ அப்டேட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய யுனைடெட் ஸ்டேட் சாம்பியனான LA நைட்லேருந்து. ஸோ LA நைட் இப்போ வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கான்ட்ராக்டை வந்து பார்த்திங்கன்னா ரீசைன் பண்ணியிருக்காரு. அவரோட கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் இயர் தான் முடிய போகுது. பட் இருந்தாலும் இப்போயே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய LA நைட் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ LA நைட் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அவருடைய கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷனை கொடுத்துருக்காருன்றதை ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்திங்கன்னா பிறகு நமக்கு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ LA நைட்டுக்கு 2025 தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் முடிய போகுது. பட் இருந்தாலும் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் ஒரு 3 இயர்ஸ் பண்ணியிருக்காருன்றதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்யூரேட்டாக எவ்வளோ பண்ணியிருக்காருன்றதை மென்ஷன் பண்ணல. பட் ஒரு 3 இயர்ஸாக இருக்கலாம்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்பியன்ஷிப்லாம் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு டீசெண்டான புஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட LA நைட்டுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் டைட்டில் தான் இப்போ தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாப்புலர் ரிலேட்டட் WWE என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ இவருக்கு என்ன தான் மைக் ஸ்கில் இருந்தாலும் ஸோ ரெஸ்லிங் ஸ்கில் ரொம்ப கம்மி தான். ஸோ அதை கொஞ்சம் அவர் டெவலப் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரெஸ்லிங் ஒரு மெயின் பேஜுக்கு கொண்டு வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ LA நைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கஸ்ட்டு மெகா ஸ்டார் தான் நானும் சொல்லுவேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் WWE கம்யூனிட்டி டீமில் ஒரு மேஜர் சேஞ்ச் இருக்குமா சொல்லிட்டு இதை பற்றியும் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக இந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ WWE இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து அந்த செப்டம்பர் மந்த் வந்து பார்த்திங்கன்னா வருதில்ல. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுடைய மைக்கேல் கோல் நம்மளுடைய ராலேருந்து ஸ்மாக் டவுன் போவார்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ESPN ஒரு கமெண்டேட்டர் வந்து WWE இப்போ வரைக்கும் சைன் பண்ணியிருந்தாருன்றது பார்த்தோம்ல. ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் அவர் வந்து இப்போ மைக்கேல் கால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்டம்பர்லேருந்து வந்து ஸ்மாக் டவுன் வந்துடுவார்ல. ஸோ அவர் வந்து ராவை வந்து பார்த்திங்கன்னா டேக் ஓவர் பண்ணுவார். ஸோ பேட் மெக்காஃபையும் நம்மளுடைய ESPN இன்டர்வியூ ஸோ அவர் பேர் எனக்கு கொஞ்சம் வாயில் வர மாட்டேதுங்க. ஸோ அவர் பேர் ஏதோ ஜோ டெஸ்டிரோர்னு வரும். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரால இருப்பார். அவர் பேட் மெக்காஃபை கூட வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ WWE நெட்ஃப்ளிக்ஸுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஸ்மாக் டவுன் வந்துடுவார். ஸோ மைக்கேல் கோல் அகைன் வந்து பார்த்திங்கன்னா ராவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாருன்றதை வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மைக்கேல் கோல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் மனுஷன் எக்ஸ்பிரஷன்லாம் பயங்கரமாக கொடுத்து தகிடுவார். நான் அவருக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கமெண்ட்ரிலாம் வந்து பார்ப்பேன். ஸோ இங்கிலீஷ் கமெண்ட்ரி பார்க்கறதுக்கான மெயின் ரீசன் இவரும் பேட் மெக்காஃபேக்காகவும் உட்காந்து பார்ப்பேன். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா கமெண்ட் எக்ஸ்பிரஷன்லாம் நல்லாவே கொடுப்பாங்க. ஸோ இவங்களுக்காகவே வந்து இங்கிலீஷ் கமெண்ட்ரி உட்காந்து பார்ப்பேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபேன் பேஸை கொண்ட நம்மளுடைய மைக்கேல் கோல் இப்போ வரைக்கும் செப்டம்பர் மந்த்துக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் டெம்பரவரியாக வந்து ஸ்மாக் டவுனில் இருப்பார். அண்ட் ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸுக்கு ரா மூவ் ஆனதுக்கப்புறமா மைக்கேல் கோல் அகைன் வந்து ராவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ரால ஒரு சில சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. செத் ராலின்ஸ் அண்ட் ஆல்சோ டக்கோட்டா காய். ஸோ டக்கோட்டா காய்க்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா WWE ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா WWE இப்போ வரைக்கும் டக்கோட்டா காய்க்கு இன்ஜுரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம பேக் ஸ்டேஜில் சோனியா டெவில் அது யார் ஷேனா பிஸ்டர் ஜோய் ஸ்டார் ஸோ இவங்க ஸ்டேபிள் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண வச்சு ஸோ அவங்களை வந்து இன்ஜுரி பட் அவங்களுக்கு இன்ஜுரி இருக்குன்றதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிலேருந்து காட்டியிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காரு. அவர் கூடவே வந்து செத் ராலின்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ செத் ராலின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் WWEலேருந்து டிவி ஆஃப் எடுக்க போகிறாருன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்டின விதம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்ஜுரி ஆன மாதிரி பார்த்திங்கன்னா காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ நம்ம செத் ராலின்ஸ் டிவி ஆஃபில் போவார். ஸோ கொஞ்சம் மந்த்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் எடுக்க போகிறாருன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களெல்லாம் நிறைய பேர் கேட்டிருங்க, அப்போ ஏன்டா அவரை மணி இந்த பேங்க்குலாம் மேட்ச் கம்ப்ளீட் பண்ண வச்சிங்கன்ற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அதுதாங்க எனக்கும் தெரியல. ஸோ சம்மர் ஸ்லாம் டைம்னால ஸோ செத் ராலின்ஸ் இல்லாமல் போகக்கூடாதுன்ற மாதிரி பார்த்துருப்பாங்க போல். ஸோ அதனால தான் வந்து ரிட்டர்ன் பண்ண வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் அதை வந்து ஆடம் பியர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ செத் ராலின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிப்பில் வந்து கிராக்ஸ்லாம் ஏற்பட்டுருச்சு. அண்ட் ஆல்சோ கிராம்ஸும் இருக்குது. ஸோ அவர் வந்து இன்சஃபிஷியன்ட் டைமாக வந்து நம்மளோட WWE டிவிலேருந்து ஆஃபில் இருக்க போகிறாருன்றதை நம்மளுடைய ராவோட ஜென்ரல் மேனேஜரான ஆடம் பியர்ஸும் கன்ஃபார்ம்
பண்ணுறாரு. இது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ் செத் ராலின்ஸ் கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஆஃப்ல இருக்க போகிறாரு. இது WWE அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ 4வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட லுச்சா பிரதர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் WWEக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்கன்றதை நம்ம அப்டேட்ஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். அதே மாதிரி இப்போ வரைக்கும் அவங்க வந்து கரண்ட்டாக வந்து ஒரு சில ட்ரேட்மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரே ஃபிகியோ அண்ட் ஆல்சோ கிங் ஃபிகியோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இந்த ரிப்போர்ட்டை கொடுத்த ரெசல் ஃபிட்னஸ் அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்போ வரைக்கும் இந்த ட்ரேட்மார்க் பற்றின ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ப்ராப்ளி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா AEW வராங்க. பட் இருந்தாலும் டேக் டீமாக தான் போகிறாங்கன்றது இதுலேருந்தே தெரியுது. பட் ப்ராப்ளி WWEலேருந்து WWE வருவாங்களா? ஸோ WWE வந்தால் மெயின் ராஸ்டரில் தான் இருப்போம்ன்றதை சொல்லியிருக்காங்க. பட் என்ன கதைன்றதை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் நம்மளுடைய லுச்சா ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு ட்ரேட்மார்க் பற்றின ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளுடைய பாபி லாஸ்லி ரிலேட்டடாக அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் ஃபைட் ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாபி லாஸ்லி இப்போ வரைக்கும் அவருடைய பிலாண்டட் பர்த்டே பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்ண போகிறாராமா. ஸோ அதில் WWE ஸ்டார்ஸ் வர்றது போக இப்போ வரைக்கும் நிறையா AEW ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைட் ஃபுல் செலக்ட் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ பாபி லாஸ்லியோடைய அந்த பர்த்டே பார்ட்டியில் நம்மளுடைய AEW ஸ்டார்ஸ் நிறையவே வர போகிறாங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ரூமர்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பாபி லாஸ்லியோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வாரத்தோட எக்ஸ்பைரி ஆகுதா இல்லை எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் இந்த வாரத்தோட எதுன்றதுக்கு சரியாக தெரில. பட் இப்போ வரைக்கும் பாபி லாஸ்லி அதோட ஃப்ரீ ஏஜென்ட்டாக தான் ஆக போகிறாரு. ஸோ WWE ரிலீஸ் பண்ணலாம், பட் ஃப்ரீ ஏஜென்ட் ஆயிடுவார். ஸோ பட் இருந்தாலும் WWEக்கு அகைன் வருவாரா இல்லை அவர் வந்து AEW போவாரான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த இதிலேருந்து எனக்கு ப்ராபப்ளி AEW போவாரா? ஸோ அதை ரிலேட்டட் தான் வந்து AEW ஸ்டார்ஸ் நிறையா பேர் வருவாங்களான்றதை எனக்கு என்னன்னு தெரில. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ கடைசியாக 2 மெயின் அப்டேட்ஸை பார்த்துலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஸோ நம்மளுடைய ட்ரைபல் சீஃப் ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ ரோமன் ரெயின்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக்டவுனில் ரிட்டர்ன் ஆகி ஸோ மொத்த நியூ பிளட் லைனையும் டெமாலிஷ் பண்ணியிருப்பார். டெமாலிஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மாக்டவுனுடைய ரேட்டிங்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ஸ்மாக்டவுனுடைய வியூவர்ஷிப் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ ப்ரீவியஸ் வீக் பார்த்துடலாம். ஸோ சம்மர்ஸ்லாமோட கோஹோம் எடிஷனில் எவ்வளோ வியூவர்ஷிப் ட்ராப் ஆச்சுன்றதை பார்ப்போம். ஸோ அந்த வியூவர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ராப் ஆச்சுன்னா 2.18 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சுன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் இன்க்ரீஸை வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குன்றதை நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ப்ரீ லீனியர் வியூவர்ஷிப் தான் இப்போ தெரிய வந்திருக்கு நமக்கு. மேலோட்டமாக அந்த வியூவர்ஷிப் எவ்வளோ கிடச்சிருக்குன்றதை கேட்டிங்கன்னா ஸோ 2.43 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ இதான் வந்து ஹையஸ்ட் வியூவர்ஷிப் இந்த வருஷத்தில். கடைசியாக வந்து இந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் தான் கிடச்சிச்சாமா வியூவர்ஷிப்பு. ஏப்ரலுக்கு அப்புறமா இப்போ தான் வந்து ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஹை ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரா வியூவர்ஸுக்கு தெரியும் ஏன்டா நாங்கள் 1.8K இங்கே மூக்க தள்ளிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்னடா 2.1 வந்ததுக்கே இவ்வளோ சேட் பண்ணுறீங்கன்றதை. ப்ரோ 2.1 ஸ்மாக்டவுனுக்கு கம்மி ப்ரோன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மில்லியன் வந்துடும். ஏன்னா அது 1 hour ஷோ தாங்க. ஸோ ராவை கம்பேர் பண்ணும்போது ராவுக்கு நிறையா காம்படிஷன் இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் பேரா ஒலிம்பிக்ஸ் வேறு, அதுக்கு முன்னாடி NFL வேறு இருக்குது. ஸோ NFLக்கு அவனுக்கு காம்படேட் பண்ணதே பெருசு. பேரா ஒலிம்பிக்ஸ் வேறு வந்துருச்சா. ஸோ ரொம்ப கஷ்டம் தாங்க ராவுக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி சொல்கிறது 1.5 கொண்டுறதுலே பெருசு தான். அவங்க 2 மில்லியன் அச்சீவ் பண்ண மாதிரி தான். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அத்தனை ஷோஸோட காம்படேட் பண்ணுறாங்க. ஸ்மாக்டவுன் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் வரைக்கும் 2.4 மில்லியன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்மாக்டவுனை ஹைலைட் பண்ணியிருக்குன்றதை எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுடைய வாய்ஸ்மேன் பால் ஹேமன் பேக் ஸ்டேஜில் இருந்திருக்காரு. இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் கிடையாது. ஸோ சம்மர்ஸ்லாமோடைய பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய வாய்ஸ்மேன் பால் ஹேமன் இருந்திருக்காருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய வாய்ஸ்மேன் பால் ஹேமன் பேக் ஸ்டேஜில் இருந்திருக்காரு. ஸோ சம்மர்ஸ்லாம் 2024க்காக. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்மளுடைய பால் ஹேமனும் டிவிக்கு ரிட்டர்ன் ஆயிடுவார். ஸோ எத்தனை பேர் பால் ஹேமனோட ரிட்டர்னுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இன்க்ளூடிங் மீ, நானுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகர்னஸ் ஆகியிருக்கேன். ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட் ஸோ நம்மளோட ஃபினாமினல் AJ ஸ்டைல்ஸை பற்றி தான். ஸோ AJ ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்மாக்டவுனுக்கு வருவாருன்றதை பல இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நிறையா ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பெரிய சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ AJ ஸ்டைல்ஸ் இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு வருவாருன்றதை. பட் AJ ஸ்டைல்ஸ் வரல. அதுக்கான ரீசன் என்ன? ஸோ இது ரிலேட்டட் PW இன்சைடே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த இந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நம்மளுடைய
யார் ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோவை தான் மிஸ் பண்ணார். ஸோ டிவியில் தான் அவர் வரல. பட் ஸ்மாக் டவுனுக்கு வந்திருந்தாரான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவர் அரினாக்கே வரல, அந்த சிட்டிக்கே வரலையாமா ஏஜே ஸ்டைல்ஸு. அப்போ ஏன்டா நியூஸஸில் இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்றத நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. இன்க்ளூடிங் நானுமே அதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணல. ஏன்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா WD சைட்லேருந்து எதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. பட் மெஜாரிட்டி அது போயிருந்துச்சு. நான் அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு தோணுச்சு இந்த டைமில் ஏன் வந்து ஏஜே ஸ்டைல்ஸை ரிட்டர்ன் பண்ண வச்சு இந்த மாதிரி இதுன்னு இருந்துச்சு. பட் ப்ராப்ளி அவரையும் எலினேட்டே வந்து பார்த்தீங்கன்னா WD புக் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ வரைக்கும் WD ஏதோ பொறுமையாக இருக்காங்க போல். அவருடைய ரிட்டர்னை கொஞ்சம் தள்ளி போடுறாங்க. ஸோ பிடபிள்யூ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நம்மளுடைய ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து அவர் வரவே இல்லையாமா. ஸோ அந்த சிட்டிக்கே வரலையாமா. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, ஸோ அரினாக்கெலாம் வந்துட்டார். ஸோ அதனால் அவருக்கு டிவி டைம் இல்லாதனால தான் தலைவன் வரல போலன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து அரினாக்கே வரலையாமா. காரணம் WD என்ன பிளான்ஸும் அவங்களுக்கு வைக்கலையாமா. ஸோ அவருடைய ரிட்டர்னை கொஞ்சம் தள்ளி போடுறாங்க. பட் இந்த மாதம் எண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேஷ் இன் த பெர்லினும் வரப்போகுது. ஸோ ப்ராபப்ளி பேஷ் இன் த பெர்லினில் இருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அவருடைய ரிட்டர்னை பேஷ் இன் த பெர்லின்லேயே கொடுக்கலாம் என்ன கேட்டால். ஸோ LA Knightum இப்போ சாண்டஸ் எஸ்கோபாருக்கும் ஃபியூடு போதா. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்குள்ள மேட்ச் பெர்லினில் வச்சு ஸோ ஏஜே ஸ்டைல்ஸ் அங்கே ரிட்டர்ன் பண்ண வச்சு ஸோ அதுக்கப்புறமா LA Knightக்கும் ஏஜே ஸ்டைல்ஸ்க்குமான ஃபியூடை எனக்கு தெரிஞ்சு கொண்டு போகலாம். அது நல்லாவே இருக்கும். ஸோ ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்குள்ள மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஃபியூடு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இவங்களுக்கான டைட்டில் மேட்ச் நடந்துறதா எப்படி இருக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் ஸ்டே பண்ணிடுங்க.